கோயம்புத்தூர்ல இப்போ பரபரப்பா பேசக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ ரயில் விடுவதற்கு உண்டான ஆய்வுக் கூட்டம் வந்து சமீபத்தில நடத்தப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இப்ப இந்த விஷயம் வந்து பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. சரி, கோயம்புத்தூர்ல வந்து எந்தெந்த வழித்தடங்கள்லாம் மெட்ரோ ரயில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிநாசி சாலை, சத்தி சாலை, மேட்டுப்பாளையம் சாலை, சிறுவாணி சாலை, திருச்சி சாலை. இந்த 5 வழித்தடங்கள்ல வந்து மெட்ரோ ரயில் விடப் போறாங்க. இதுல வந்து முதல் கட்டமா வந்து எங்க பணி துவங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவிநாசி சாலையிலும், சத்தியமங்கல சாலையிலும் முதல் கட்டமா இந்த பணி துவங்க போகுது. இதுக்கு உண்டான ஆய்வறிக்கையை வந்து தயார் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணி வந்து முழு வீச்சுல நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. சரி, இந்த மெட்ரோ ரயில் சாலைகள் வந்து மொத்தம் எவ்வளவு தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 139 கிலோமீட்டருங்க. இதுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,740 கோடி செலவு பண்ண போறாங்க கோயம்புத்தூருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, கோயம்புத்தூர்ல வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து இப்ப அதிகப்படியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து வாகனங்கள் நெரிசல் வந்து அதிகமா இருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ ரயில் விடுவதற்கு உண்டான வேலைப்பாடு நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும் கூட்டங்கள் குறையும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பாதி பேர் வந்து மெட்ரோ ரயில் பயன்படுத்துவாங்க. இதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா, கோவை வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிகள் வந்து கோயம்புத்தூர டார்கெட் பண்றாங்க. ஏன்னா, முன்னணி நிறுவனங்கள்லாம் வந்து கோயம்புத்தூர் தான் வரப்போகுது. இப்போ மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பீனிக்ஸ் மால் கூட இப்போ கோயம்புத்தூர்ல வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் கூடிய விரைவில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதுபோக பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள் எல்லாமே வந்து கோயம்புத்தூர டார்கெட் பண்றாங்க. ஏன்னா, சென்னைக்கு அடுத்தபடியா கோயம்புத்தூர் தான் டார்கெட் பண்றாங்க. இதுக்கு பெங்களூருக்கு இணையா வந்து கோயம்புத்தூர் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பொள்ளாச்சி சாலையில வந்து பார்த்தீங்கன்னா, முன்னணி நிறுவனங்கள்லாம் வந்து ஐடி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதுபோக அவிநாசி சாலையிலும் வந்து முன்னணி நிறுவனங்கள்லாம் ஐடி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுபோக தொழில்துறைகளும் கோயம்புத்தூருக்கு நிறையா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அதனால இந்த மெட்ரோ பணிகள் துவங்குனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா கம்பெனிகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ ரயில் வந்து வந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வழித்தடங்களும் வந்து ரொம்ப சிறப்பா அமைக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு உண்டான முதல் கட்டமா பணி எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2025 ஜனவரியிலிருந்து ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான வழித்தடங்களுக்கு உண்டான இடங்கள் வந்து கையகப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் வந்து இந்த பணி வந்து முழுவீச்சில் நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோ நிர்வாகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர்ல வந்து இந்த பகுதி மட்டும் கிடையாது. நிறைய பகுதியில ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த 5 வழித்தடங்களோட பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம், மற்ற வழித்தடங்கள்லயும் மெட்ரோ ரயில் வந்து இயக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கோயம்புத்தூர் முழுமா மெட்ரோ ரயில் கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து சமீபத்தில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மெட்ரோ ரயில் வந்து இயக்குறதுக்கு டிரைவர் தேவையில்ல. தானியங்கி மெட்ரோ ரயில் வந்து இயக்கப் போறாங்க. சமீபத்தில வந்து அதற்கு உண்டான சோதனை ஓட்டம் நடந்திருக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே மெட்ரோ ரயில் இயக்குறதுக்கு வந்து டிரைவர் தேவையில்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. வருங்காலங்கள்ல டிரைவரே இல்லாத மெட்ரோ ரயில் தான் தமிழகத்தில இயங்கும். தமிழகம் உள்பட பல மாநிலங்கள்ல அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. கூடிய விரைவில் டிரைவர் இல்லாத மெட்ரோ ரயில நம்ம பார்க்கலாம்.